அதற்கு நாரதர் சொன்னார், விதரப்ப நாட்டின் மன்னனுக்கு தமயந்தி என்ற மகள் இருக்கிறாள். அவளுடைய சுயம்வரம் நடைபெற இருக்கிறது. அதனால் பூமியில் இருக்கும் எல்லா மன்னர்களும் அவளை பார்க்க அங்கே செல்கிறார்கள். அவர்கள் இதைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது லோகபாலர்கள் அக்னியை மத்தியில் கொண்டு அந்த தெய்வக்கூட்டம் இந்திரனின் முன்னிலையில் தோன்றினர். நாரதர் கூறிய செய்தியைக் கேட்டதும் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார்கள். நாங்களும் அங்கே செல்வோம் என்று உற்சாகமாக கூறினர். அவர்கள் தங்கள் வாகனங்களில் தங்கள் தெய்வப் படைகளுடனும் பணியாளர்களுடனும் சேர்ந்து விதரப்ப நாட்டிற்கு புறப்பட்டார்கள். அதே நேரத்தில் நளனும் தமயந்தியின் மீதான காதலால் மகிழ்ச்சியுடன் கிளம்பினான். அவனை தேவர்கள் பார்த்தனர். அவன் காமதேவரைப் போல அழகாகவும் சூரியனைப் போல பிரகாசமாகவும் இருந்தான். அவனது அழகை பார்த்த லோகபாலர்கள் வியப்படைந்தனர். வானிலிருந்த தேர்களை விட்டுவிட்டு நேராக நளனிடம் வந்து, நீ உண்மைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன், எங்களுக்கு உதவி செய், எங்களுக்கு தூதுவனாக செயல்படு என்றனர். நளன் கேட்டான், நான் செய்வேன். ஆனால் நீங்கள் யார்? என்னை தூதுவனாக கொள்ள விரும்புவது யார்? நான் என்ன செய்ய வேண்டும்? இதற்கு இந்திரன் பதிலளித்தான், நாங்கள் தமயந்திக்காக வந்த இரவாதவர்கள். நான் இந்திரன், இவன் அக்னி, இவன் வருணன், இவன் யமன். நீங்கள் எங்கள் வருகையை தமயந்திக்கு அறிவி. உலக பாதுகாவலர்கள் சுயம்பரத்தைக் காண வருகிறார்கள். அவர்களில் ஒருவரை அவள் தலைவனாக தேர்ந்தெடுக்கட்டும். சக்ரன் கூறியதைக் கேட்ட நளன் கரங்களை கூப்பியபடி சொன்னான், நானும் அதே காரியத்தை நாடியே வந்திருக்கிறேன். என்னை தூதுவனாக அனுப்புவது தகாது. ஒருவன் காதலின் ஆளாக இருக்கும்போது அந்த மங்கையிடம் மற்றவர்களுக்காக எப்படி பரிந்து பேச முடியும்? ஆகையால் தேவர்களே, என்னை விட்டுவிடுங்கள். ஆனால் தேவர்கள் பதிலளித்தனர், நீ முதலில் நான் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டாய். இப்போது ஏன் மறுக்கிறாய்? காலம் தாழ்த்தாமல் எங்களுக்கு சொல். பின்னர் நளன் கேட்டான், அந்த மாளிகைகள் நன்றாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்குள் நுழைய முடியுமா? இந்திரன் கூறினார், உன்னால் நுழைய முடியும். அப்படியே ஆகட்டும் என்று நளன் சொன்னான். அவன் தமயந்தியின் அரண்மனைக்குச் சென்றான். அங்கே அவன் கண்டது, அழகால் பிரகாசிக்கும் தமயந்தி மென்மையான உறுப்புகள், அழகான கண்கள் கொண்டவள், பணிப்பெண்களால் சூழப்பட்டிருந்தாள். அவளது ஒளி சந்திரனின் ஒளியை மங்கச் செய்தது போல பிரகாசமாக இருந்தது. அவளை பார்த்த நளனின் காதல் அதிகரித்தது. ஆனால் உண்மையை காக்க விரும்பிய அவன் தனது ஆசையை அடக்கிக் கொண்டான்.